Hi friends, welcome to Sashi sir. நான் சசிரேகா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா கிறிஸ்மஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து பரேட் மாதிரி போறோம். அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க பசங்க. அதுக்கு அப்புறம் நம்ம சார் பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா சாண்டா கிளாஸ் உடைய அந்த டீர் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் வாங்க. நிற்க வைக்கிறது நிறைய குழந்தைங்க வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இந்த குட்டி பாப்பா வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஓகே சாண்டா கிளாஸ் ட்ரெஸ். ஜிஷு ஜிஷு ஹாய் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஷாதா மேமும் நானும் கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டோம். இப்போ தான் அவன் கான்டெக்ட் போட்டாங்க. நான் இனிமேல் தான் போட போகிறேன். நாங்கள் பண்ண டெக்கரேஷன் சூப்பராக இருந்திருக்கு இந்த வாட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. அது வீந்துச்சு பென்ஸ் வீந்துச்சு. This is our plant. இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த இது வச்சு தான் சூப்பராக இருந்துச்சு. ஏஞ்சல் மட்டும் குட்டியாக போயிட்டாங்க. பிகாஸ் ஏஞ்சல் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுக்கே எனக்கு 2 o'clock ஆயிடுச்சு. இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes அந்த மாதிரி ஆகுது. இது வந்து ஷேர் பண்ணார். சூப்பராக பண்ணியிருக்கார். மேம் டேக் த அட்டெண்டன்ஸ் அண்ட் தென் சென்ட் மேம். ஸோ ஹேம் தேவ் குட்டி சாண்டா கிளாஸ். ஹாய் சுமி. எடுத்தாச்சு சாதா மேம். குட்டி சாண்டா 1.25 வயசு ஆகுது. எவ்வளோ வயசு ஆகுது? 1.25 வயசு ஆகுது. கோ அதே ரிப்பீட் பண்ணட்டும்.
குழந்தைங்க வந்து எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக ட்ராமா ட்ராமா பண்ண போகிறாங்க. அது நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஷார்ட். மார்க் வந்து ஜோசப், ஜோஸ்லின் வந்து மரியா, பிரதீக்ஷா ஏஞ்சல், பிரணயா வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஹாப்பியா டான்ஸ் ஆடுவாங்க. ஏசுநாதர் பிறந்துட்டாங்க அப்படின்னு. சர்வேஷ் அண்ட் சஜித் வந்து ராஜா, கீர்த்தன்யா அண்ட் தீக்ஷிதா ஏஞ்சல். எஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் எப்படி இவங்க ஸ்டோரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏஞ்சல் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ வந்து கர்ப்பவதியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து மரியாள் கேட்பாங்க, நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, நான் எப்படி வந்து இது பண்ணுவேன் அப்படின்வாங்க. இல்லை, பரிசுத்த ஆவியல் வந்து நீ வந்து ஈண்டெடுக்க போகிற, அவர் தான் வந்து நம்மளோட உலகத்தை வந்து ரட்சிக்க போகிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜோசப் வந்து அப்போ படுத்து யோசிச்சுட்டே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. என்னன்னாக்கா, எப்படி வந்து கல்யாணமே ஆகாமல் அவள் கன்சீவ் ஆகான்னு சொல்லி சொல்லுவாள். எப்படி நம்ம வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, என்ன இது மூலியமாக நம்ம இது பண்ணுறது எனக்கு தெரியலையே. ஆனால் வந்து அவள் வந்து ரட்சிக்கப்பட்டவள்னு தெரியுது, ஆனால் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்போடையே படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ கனவுல வந்து ஏஞ்சல் வராங்க. ஏஞ்சல் வந்துட்டு அவள் வயிற்றில் வளர்ந்து வந்து தேவதூதர். ஸோ அவர் வந்து நம்ம நாட்டையே ரட்சிக்க போகிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக்க போகிறீங்க, ஆக்கப்பட்டவரை ஈன்றெடுக்க போகிறீங்க, அதனால நீ வந்து கவலைப்படாமல் மரியாதை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. குழந்தை வந்து அதுதான் ஏசுநாதர் கதை. ராஜாக்கள் வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு. பிறந்ததுனால வந்து பரிசு கொடுக்குறாங்க. நீ பரிசுத்தமானவர், நீ கர்ப்பவதியாக போகிறாய், ஆதலா நீ கவலைப்படாதே, உன் வயிற்றில் வளர்வது பரிசுத்தமான ஆவி, நீ அதை ஈண்டெடுக்க போகிறாய். ஜோசப் இப்போ அவர் அடுத்தது வந்து இப்போ கனவு காண்றாரு. என்னன்னாக்கா, எப்படி வந்து கல்யாணமே ஆகாமல் நம்ம எப்படி மனைவியாக போகிறவள் வந்து எப்படி ஒரு பரிசுத்தமானவரை வந்து ஈன்றெடுப்பா, எப்படி கர்ப்பவதி ஆகும், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அவரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு. இப்போ ஏஞ்சல் வராங்க. ஏஞ்சல் வந்து சொல்றாங்க, ஜோசப் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க, இல்லை, உன் மனைவியாகப்பட்டவள் மிகவும் பரிசுத்தமானவள், அவளை நீ வந்து திருமணம் செய்து கொள், அவள் பிறக்க போற குழந்தை தான் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறார், அவர் தான் இயேசுவாக பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்போ 2 பேரும் இப்போ மரியாள் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு டோராக நாக் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவங்களால என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒருத்தர் வீட்டில் போய் கேட்குறாங்க, நாக் த டோர், டோர் ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன். ஸோ என் மனைவிக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க. இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டு தொழுவத்தில் தான் வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோசப் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல ஜோசப் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே மாட்டு தொழுவத்துக்கு போகலாம். ஸோ மரியாள் வந்து குழந்தைய வந்து ஈன்றெடுத்துட்டா. உலகத்தையே ரட்சிக்க போற டான்ஸ் ஆடுறாங்க. ஏசுநாதர் பிறந்துட்டாரு. டான்ஸ் 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 லைக் திஸ். கனியா டான்ஸ், டர்ன் அண்ட் டான்ஸ் கனியா. எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க. இப்போ வந்து பெத்லஹேம்லேருந்து ராஜாக்களும் வந்து வாழ்த்துறாங்க. வணக்கம் ராஜா கம். ஸோ
பெத்லஹேம்லேருந்து ராஜாலாம் வந்து வாழ்த்துறாங்க. அவங்களும் வந்து குழந்தைய வாழ்த்துறாங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. கீர்த்தன்யா இப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக நடந்துச்சு. இந்த சைடு வந்துருங்க சார், கம் திஸ் சைடு. அதான் வராங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. டெக்கரேஷனும் செம்மையாக இருந்துச்சு. அந்த இது எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் மான் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய வண்டி அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் சொல்லி கொடுத்தது வந்து அழகாக பண்ணாங்க குழந்தைங்க. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக செம்மையாக போட்டாங்க. நல்லா இருந்துச்சு ட்ராமா, அழகா ஆப்டாக இருந்தது. அந்த ஜோஸ்லின் அந்த மரியான்ற அழகாக இருந்தாங்க. ஐ மீன் அந்த அப்படியே ஆப்டாக. ஸோ நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க தானே எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.